ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோதலும் காதலும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வேதா என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது நான் விக்ரமை காப்பாற்றி கூட்டியாருவேன் அப்படின்ட்டு கஜாட்ட சொல்லிடுறாங்க. காவேரி, நம்ம ஊரை விட்டு போகணுண்டி, பரவாயில்லம்மா, அவரை நம்ம காப்பாற்றிட்டே போவோம், அவரோட நான் வாழணுங்கிறக்காண்டி பண்ணலை அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் அவர் குற்றம் இல்லாதவர்னு எனக்கு நல்லா தெரியும், அவரே ஒத்துக்கிட்டால் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அந்த ஒரு ஆள் கிளைண்ட்டு கூப்பிட்டாருங்க இல்லையா, அந்த ஃபோன் வச்சு அங்கே போய் விசாரிக்கிறாங்க. மெர்னாலினி தாங்க, ஆதிக்கம் அவருக்கு சண்டை வந்துருச்சு. என்னது ஆதிக்கம் அவருக்கு சண்டையா? ஆமாங்க, அந்த குழந்தைய ஏன்டா நீ கொல்ல பார்த்தேன்னு சொல்லி மிர்னால் நீ என்ன பண்ணிட்டாங்க, ஆதியை பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. நீ என்னடி பெரிய யோக்கியமா அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நீ போடா, எனக்கு வேணாம் அப்படி சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டருக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. விக்ரமுக்கு நான் ஃபோன் பண்ணி கிளைண்ட் மாதிரி வர வச்சேங்க அப்படிங்கிறாங்க. இதை கோர்ட்டில் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. மிர்னால் நீ இப்படி பண்ணியிருக்காளே, அதுக்கப்புறம் கெஞ்சி இருக்கா விக்ரமுக்கிட்ட காலில் கையில் விழுந்து, நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக கூட இருக்கிறேன் அப்படி இப்படின்னு கெஞ்சினால மறுபடியும் இவர் நீ என் வாழ்க்கை கெடுக்காதுன்னு கழுத்தை மட்டும் நெரிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆதி தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத யூகிச்சுக்கிறாங்க. வேதா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம அந்த கொலை இடத்துக்கு போவோமா, நடந்த இடத்துக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வேதாவும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஆதியோட மோதிரம் கிடக்கு. மோதிரத்தை பார்த்துடுறாங்க. இந்த பாரு, இது யார் மோதிரம் தெரியுதா, இது அந்த ஆதி கையில் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கல. அப்போ அவன் தான் நிச்சயம் கொலை பண்ணியிருக்கணும், ஏதோ நடந்திருக்கு, அது கண்டிப்பாக அதை அவன் தான் பண்ணியிருக்கான். அதை அப்படியே பழியை நம்ம விக்ரம் மேலே போட்டிருக்கான், இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆதியை வெறுத்ததுனால இவன் எதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதையும் நல்லா விக்ரம் மேலே பழிய போடுறக்காண்டி எதாவது பண்ணிட்டான். இவங்க பண்ணுற சாதகமும் இவங்களுக்கு இது நல்லா தான் அமைஞ்சு போச்சு. விக்ரமுக்கு இப்போ அகெயின்ஸ்டாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கல, நம்ம கோர்ட்டில் போய் நிரூபிப்போம் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா, இந்த மோதிரம் எங்கே கடந்து எடுத்துகிட்டு வேணுக்குன்னு பண்ணின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தவிச்சு போகிறாங்க. கஜாட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயங்களாம் அப்படியாம்மா, அப்போ என் பிள்ளை கொலை பண்ணலையா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அவர் கொலை பண்ணுவார், அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா அப்படிங்கிற. என்னடி நீ பாட்டுக்கு இங்கே இருந்துட்டுருக்குன்னு காவேரி ஒரு பக்கெட்டு பிடுங்குறாங்க. அம்மா இருமா, நம்ம பார்த்துருவோம்மா, அவங்க பாட்டுக்கு டக்குன்னு தீர்ப்பை சொல்லி அவருக்கு ஏதாவது ஜெயில் தண்டனை கிடச்சிட்டா பாவம் இல்லையா குழந்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ தான் பாவப்படுற அந்த குழந்தைக்கு, ஆனால் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று மேலே பழி தானே போட்டாங்க அப்படிங்கிற. கஜா, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நடந்து போச்சு, என் மருமகளை பற்றி நீ மனசை மாற்றி விட்றாத அப்படிங்கிறாங்க. நான் எங்கே மாற்றினேன், உங்கள் பிள்ளை தான் மனசை மாற்றிட்டாரே அப்படிங்கல. அவன் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டான், இப்போ தான் மனசு மாறிட்டாரு. மனசு மாறி எத்தனை வாட்டி இப்படி தான் அடிக்கடி என் பிள்ளையை தப்பாகவே புரிஞ்சுக்கிறது, அப்புறம் கெஞ்சுறது கூத்தாடுறது. என் பிள்ளை என்ன மனசியா மரமா, எதுக்கு எடுத்தாலும் தாங்கிட்டு போகிறதுக்கு, வாடி நீ கிளம்புடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வரலம்மா, கண்டிப்பாக நான் பிள்ளைக்காகவும் அவர் தப்பு செய்யலைம்மா, தப்பு செய்கிற கண்ணதுக்கு நான் எப்படிமா விட்டுட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் போய் இந்த ஆதாரங்களை நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது ஆதி தான் பண்ணது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னென்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.